ஒரு காலத்தில் ராமச்சந்திரபுரம் என்ற கிராமத்தில் ராஜையா என்ற வியாபாரி இருப்பான். அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு விமலா. அவ கல்யாண வயசுக்கு வந்திருப்பா. சின்ன வயசுலயே அம்மா இறந்து போனதுனால ரொம்ப விளையாட்டு புள்ளையா வளர்த்திருப்பான் ராஜையா. விமலா புத்திசாலி அப்புறம் மொரட்டும் கூட. இது இப்படி இருக்க ஒரு நாள், அம்மா விமலா, நான் இன்னைக்கு வியாபாரத்துக்காக பட்டணத்துக்கு போக வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு ராத்திரிக்கு நான் வராம போகலாம். நம்ம வேலைக்காரி பாக்யத்துக்கு சொல்லிட்டு போறேன். இன்னைக்கு ராத்திரிக்கு உன் கூட இருக்க சொல்லி. ஜாகிரதையா இருங்க. நான் நாளை காலையிலே வந்துடுறேம்மா. சரி அப்பா, நீங்க எதுவும் பயப்படாதீங்க. உங்க வேலையை முடிச்சிட்டு வாங்க. நாங்க ஜாகிரதையா தான் இருப்போம். ஆகட்டுமா. இன்னொரு விஷயம், கொஞ்சம் கதவை நல்லா மூடிட்டு படுத்துக்கோங்க. ஊர்ல திருடர்கள் அதிகமா இருக்காங்க. அப்பா, நான் உங்க பொண்ணு. நான் ஒரு பொண்ணானாலும் நீங்க என்ன சின்ன வயசுல இருந்து ஒரு பையனா தான் வளர்த்திருக்கீங்க. நான் ஜாகிரதையா தான் இருப்பேன். நீங்க கவலைப்படாதீங்க. சரிம்மா. அதுக்குள்ள வேலைக்காரி பாக்யம் அங்க வருவா. பாக்யம், வந்துட்டியா? உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நானு வேலை மேல பட்டணத்துக்கு போறேன். நான் வர வரையும் பொண்ணோட கூடவே இரு. ஐயா, அது வந்து என்ன ஆச்சு? என்ன சொல்ல வர? என்னன்னு சொல்லு. ஐயா, என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லையா. வீட்டு வேலை எல்லாம் பண்ணிட்டு நான் திரும்பி போயிடணும்னு வந்தேயா. ராத்திரிக்கு என்னால இருக்க முடியாதியா. ஐயோ, அது என்ன? நீ இருக்கன்னு நினைச்சுதான் நான் ஊருக்கு வரேன்னு பேச்சு கொடுத்துட்டேன். நான் போகலன்னா லட்சக்கணக்கில் நஷ்டமாகும். நான் போகாம இருக்க முடியாது. நீ என்னடானா இப்படி சொல்ற? அப்பா, நீங்க பயப்படாதீங்க. நீங்க நிராளமா போயிட்டு உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வாங்க. நான் ஒன்னும் சின்ன பொண்ணு இல்லல்ல. என்னால வீட்டுல தனியா இருக்க முடியும். நீங்க போயிட்டு வாங்க. சரிம்மா, ஆனா கதவை நல்லா மூடிட்டு தூங்கு. யாரு கதவு தட்டினாலும் நடுராத்திரியில திறக்காத, சரியா? சரியப்பா, நீங்க போயிட்டு வாங்க. நான் பாத்துப்பேன். சரி அப்போ, ஜாகிரதை. அப்படி பொண்ணுக்கு ஜாகிரதையா இருக்க சொல்லி பட்டணத்துக்கு போவா ராஜையா. பாக்யா கூட வீட்டு வேலை முடிச்சு, ஆமா நான் போயிட்டு வரேன், நீங்க தாப்பா போட்டுக்கோங்கம்மா. சரி ஆச்சு, நீ போயிட்டு வா. அப்படி உள்ள தாப்பம் போட்டு இரவு ஆனதுனால தலகாணி கீழே சாவி வச்சு தூங்கிருவா விமலா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே, அம்மா தேளு தேளு, தூரமா போ போ. அப்படி பெரிய சத்தம் கேட்ட உடனே பயந்து தூக்கத்தில் இருந்து எந்திரிச்சு பாப்பா விமலா. தலைகிட்ட யாரோ ஒரு மனுஷன் நின்னு கையாட்டுற மாதிரி பார்த்து ரொம்ப பயந்துருவா விமலா. ஐயோ, வலிக்குது வலிக்குது. ஹே, யாரு நீ? வீட்டுக்குள்ள எப்படி வந்த? நான் யாருன்னு எல்லாத்தையும் சொல்றேன். நீ இப்போ சீக்கிரமா எந்திரி. உன் தலைக்கு கீழே பெரிய தேள் இருக்கு. ஐயோ, தேளா? அப்படி டக்குன்னு எந்திரிச்சு நிப்பா விமலா. விமலா தலகாணி கீழே சாவி தேடும் போது அவனை தேளு கடிக்கும். உடனே தலகாணிய தள்ளி விட்டு கீழே தேளை தள்ளி விட்டு அத செருப்பால அடிச்சே சாவடிச்சிடுவான். ஐயோ, இவ்ளோ பெரிய தேளா? தேளுன்னா எனக்கு ரொம்ப பயம். எங்கல இருந்து வந்தது? நேரத்துக்கு வந்து என்ன காப்பாத்திட்ட. அப்படி அவன் யாருன்னு மறந்து போய் அவன் நேரத்துக்கு வரலன்னா தேளு அவளை கடிச்சிருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தா விமலா. அவனை பார்த்து நன்றி உணர்வு ஏற்படும். அவனுக்கு தேளு கடிச்சதுனால அதனால இன்னும் வழியில துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து, அம்மா வலிக்குதே வலிக்குதே. ஆமா, நான் உன்கிட்ட கேக்குறதே மறந்துட்டேன். நீ யாரு? இந்த சமயத்தில் எல்லா தாப்பமும் போட்டிருந்தாலும் நீ எப்படி உள்ள வந்த? நான் யாரு, எதுக்காக வந்தேன், எல்லாத்தையும் சொல்றேன். முதல்ல இந்த தேளு கொட்டின வலியை என்னால தாங்க முடியல. ஏதாவது மருந்து இருந்தா எடுத்துட்டு வாங்க. சரி சரி. உன் கைய காட்டு. எனக்கு வைத்தியம் பார்க்க வராதுல்ல, என்ன என்ன பண்ண சொல்ற? ஐயோ, இந்த வலியை என்னால தாங்க முடியல. வீட்ல ஏதாவது கடுக்காய் இருக்குங்களா? இருக்கு இருக்கு, எடுத்துட்டு வரேன். சரி சரி, அந்த கடுக்காயை அரைச்சி எடுத்துட்டு வந்து தேள் கொட்டின இடத்துல போட்டு விட்டா நோவு கொஞ்சமாவது குறையும். தயவு செஞ்சு சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. இது நல்லா இருக்கே. நீ யாரு, எப்படி வந்தன்னு சொல்லவே மாட்டேங்கிற. என்கிட்ட எல்லா வேலையும் பண்ண வைக்கிறியே. அம்மா தாயே, நான் கண்டிப்பா யாருன்னு சொல்றேன். முதல்ல இந்த வலியில இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்து. சரி விடு, கவலைப்படாத, எடுத்துட்டு வரேன். அவனோட வழி பார்க்க முடியாம அவன் சொன்னதெல்லாம் செஞ்சு கைக்கு மருந்து கூட போட்டு விடுவா விமலா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனுக்கு வலி குறைஞ்சு பிறகு அவனை பார்த்து அழகா இருக்கான், அப்படியே ரொம்ப அப்பாவியா இருக்கான்னு நினைச்சு இப்படி கேப்பா. இப்ப சொல்லு, நீ யாரு? நீ கதவெல்லாம் சாத்திருந்தாலும் நீ எப்படி உள்ள வந்த? எங்கல இருந்து வர? சொல்றேன். என் பேரு விக்னேஷ். நானு 3 நாளா எதையுமே சாப்பிடல. பசியா இருக்கு. வீட்டுல ஏதாவது கிடைக்கும் நினைச்சுதான் வந்தேன். என்னது? அப்போ நீ வந்து திருடனா? பின்னன்னு நீ என்னமோ அத்தை வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள மாதிரி இவ்ளோ தாமதமா சொல்ற? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என் வேலை திருடுறது இல்ல.
என் பேரு விக்னேஷ். என்ன சின்ன வயசுல இருந்தே என் பாட்டி கொட்டைகளை போட்டுடுச்சு. அந்த கொட்டைகளை என்னால சரியா படிக்கவே முடியல. அதனால கெட்ட நண்பர்கள் கூட சேர்ந்தேன். என் பாட்டி பெட்டியிலிருந்து சின்ன சின்ன காசா திருடுவேன். இதுக்கு நடுவில் என் பாட்டி இறந்து போச்சு. இப்போ அந்த ஊரை விட்டு பட்டணத்துக்கு வந்துட்டேன். இங்க எவ்வளவு முயற்சித்தாலும் வேலை கிடைக்கல. 3 நாள்ல இருந்து எதையுமே சாப்பிடல. ரொம்ப பசியா இருக்குங்க. சாப்பாடுக்காக உங்க வீட்டுக்கு வந்தேன். ஐயோ, உன்னோட கதை ரொம்ப வித்தியாசமா இருக்கே. அப்ப நீ பெரிய திருடன் இல்ல, இன்னும் சின்ன சின்ன திருட்டதான் பண்ணிட்டு இருக்கியா? சாப்பாடுக்காக எங்க வீட்டுக்கு வந்தல்ல? அது சரி, இப்ப சொல்லு, நான் எல்லா தோப்பமும் போட்டிருந்தேன். அப்ப நீ எப்படி உள்ள வந்த? ஓ அதுவா, ஜன்னல் திறந்தே இருக்கு இல்லையா, அதை உடைச்சுதான் நான் வீட்டுக்குள்ள வந்தேன். ஆனா உங்க சாப்பாட்டு அறையும் மூடி இருந்ததால நானு உங்க தலகாணி கீழே சாவி தேட போனேன். அந்த தேள் என்ன கொட்டிடுச்சு. உங்க கேள்விக்கெல்லாம் நான் பதில சொல்லிட்டேன் இல்லையா? ரொம்ப பசியா இருக்கு, சாப்பிட ஏதாவது கொடுங்க. விமலா அவ மேல இறக்கப்பட்டு வீட்ல இருக்கிற பழத்தை சாப்பிட கொடுப்பா. விக்னேஷ் ரொம்ப நல்லவன். ஆனா சின்ன வயசுல இருந்து சின்ன சின்ன திருட்ட பண்ற புத்தி இருக்கறனால அவனோட புத்திய விமர்சிக்க நினைக்கிறா விமலா. அப்படியே கொஞ்ச நேரம் 2 பேரும் பேசிட்டே இருந்தாங்க. ஆமா, நீங்க வீட்ல ஒருத்தரே இருக்கீங்களே, என்ன வேற யாரும் இல்லையா? உங்களுக்கு பயமே கிடையாதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானும் எங்க அப்பா தான் இருப்போம். ஆனா இன்னைக்கு அவருக்கு பட்டணத்துல ஏதோ வேலை விழுந்ததுனால அவங்க போயிருக்காங்க. அவங்க நாளைக்கு காலையிலேயே வந்துருவாங்க. ஆமா, கேக்குறதே மறந்துட்டேன், நீ நல்லதானே இருக்க பாக்க, ஏதாவது வேலை செஞ்சு பொழிச்சுக்கலாம்ல. இந்த ஊரு எனக்கு புதுசு. எனக்கு வேலை யாரு கொடுப்பாங்க? அது கிடைக்காததுனால தானே இன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்து மாட்டிக்கிட்டேன். ஓ அப்படியா? காலையிலேயே எங்க அப்பா வருவாங்க. நீ என்னோட சிநேகிதியோட அண்ணன்னு அவங்களுக்கு பரிச்சயம் செய்வேன். உனக்கு வேலை இல்லைன்னு ஏதாவது வேலை வாங்கி கொடுக்க சொல்றேன். கிடைக்கிற வேலை பண்ணிட்டு சுகமா காலத்தை கழிக்க உனக்கு ஏதோ ஆட்சேபணம் இல்லைல்ல? ஐயோ, அதை விட சந்தோஷம் என்ன இருக்கு? மறக்காம நல்லபடியா வேலை செய்யறேன். ஆனா எனக்கு எதுக்கு உதவணும்னு நினைக்கிறீங்க நீங்க? நீ சின்ன திருடன் தான், ஆனா கெட்டவும் ஒண்ணும் இல்லல்ல. உன்னோட வாழ்க்கைய பணைய வச்சு என்ன அந்த தேயில் கிட்ட இருந்து காப்பாத்திருக்க. அதனாலதான் நான் உதவி பண்றேன். சரி, நீ இப்ப ஓய்வெடு. நாளைக்கு அப்பா வந்த உடனே பேசிக்கலாம். ஆச்சு ஆச்சு. கொஞ்ச நேரத்திலேயே விடிஞ்சிரும். மறுநாள் காலையில விமலாவோட அப்பா வீட்டுக்கு வருவார். அப்பா வந்த உடனே விக்னேஷ் அவளோட சிநேகிதியோட அண்ணன்னு பரிச்சயம் பண்ணுவாள். அப்பா, போன வேலை ஆச்சா? ஆச்சுமா. இத்தனைக்கும் இவரு எதுக்காக வந்திருக்காரு? வேலைக்காக வந்திருக்காம்பா. உங்களுக்கு சொல்லி பட்டணத்துல ஏதாவது வேலை வாங்கி கொடுக்க சொல்லி அவங்க தங்கச்சி என்கிட்ட அவ்வளோ சொல்லிட்டு போயிருக்கா. ஓ அப்படியா? என்னையா, பாக்கறதுக்கு ரொம்ப நல்லவனா தெரியற. சரி, என்ன வேலை வேணும்? ஐயா, நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் செய்யறேன்யா. விக்னேஷ அவன் விதவிதமா கேள்விய கேப்பான் ராஜையா. அவன் கொடுத்த பதில், அவன் நடந்துகிட்ட முறை, இதெல்லாம் ராஜையாக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்பவே அவங்க பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு 1 வருஷமா எல்லா இடத்துலயும் தேடி வெறுத்து போயிருந்தா ராஜையா. ராஜையாக்கு விக்னேஷ் அவன் வீட்டு மாப்பிள்ளையா பண்ண நல்லா இருக்கும்னு நினைச்சான். சரி, நீ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓய்வெடு. நாளைக்கு பட்டணத்துக்கு போகும்போது உன்னையும் கூட்டிட்டு போறேன். ஏதாவது வேலை வாங்கி தரேன். அப்படியே ஆகட்டும்யா, இந்த உதவியே மறக்க மாட்டேன். அப்படி சொல்லி விக்னேஷ் அங்கல இருந்து கிளம்பிடுவான். அப்போ அப்பா பொண்ணு கிட்ட வந்து, அம்மா விமலா, இந்த பையனை உன் ஸ்நேகிதியோட அண்ணன்னு சொல்ற. பையன் நல்லவனா தெரியறான். அவன் பேசும்போதே அவன் நல்லவன் தெரியுது. இவனுக்கு வேலை வாங்கி கொடுக்கறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கம்மா. உனக்கும் பிடிச்சிருந்தா உங்க 2 பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சிடறேன். என்ன சொல்ற? அப்பா பேச்சுக்கு என்ன சொல்லணும்னே தெரியல விமலாக்கு. விக்னேஷ பிடிச்சிருக்கு. ஆனா அவன் திருடுற புத்தி மேல இன்னும் சந்தேகம் இருந்தது. அத அப்பா கிட்ட சொல்ல முடியாம, சொல்லுமா. அது என்னப்பா, நீங்க இவ்ளோ சீக்கிரமா முடிவு எடுத்துட்டீங்க? அவன் எப்படிப்பட்ட பையன்னு தெரிஞ்சுக்கணும் இல்ல? ஆனாலும் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவ்வளோ அவசரம்? அம்மா, நான் வியாபாரத்துக்காக ஊரெல்லாம் சுத்தும் போது உனக்கு மாப்பிள்ளைய பாக்குறேன். ஆனா எனக்கு இது வரைக்கும் என் நல்லவங்க கிடைக்கல. இப்போ இவனை பார்த்தா ரொம்ப நல்லவனா தெரியறான். ஆனா கல்யாணமாகாத உன்னை தனியா விட்டுட்டு நான் ஊரெல்லாம் வியாபாரத்துக்காக சுத்த முடியாது இல்லம்மா. அதனாலதான் உனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சா என்னோட கடமை தீந்துடும். சரிப்பா, எனக்கும் கொஞ்சம் யோசிக்க கொஞ்சம் நேரம் கொடுங்க. சரிம்மா, யோசிச்சு சொல்லு. விமலாக்கு இன்னும் விக்னேஷ் மேல முழு நம்பிக்கை வரல. அவன் வளர்ந்த சூழல், அவன் கூட பழகின சிநேகிதர்களோட சேர்க்கை அவ்வளோ சீக்கிரமா போவாதுன்னு நினைச்சா. அந்த சாயங்காலம் அவங்களோட தோட்டம், சொத்து எல்லாமே காட்டிட்டு பொழுது போன பிறகு வீட்டுக்கு வந்து ஒரு பெட்டியில இருக்கிற நகைகள் எல்லாமே காட்டுவா விமலா. இங்க பாரு, இது எங்க அம்மாவோட நகைகள்.
இதை விட விலையானது வேற எதுவும் இல்ல எங்க வீட்ல. இப்ப போய் நீ ஓய்வெடு. காலையிலேயே அப்பா உன்னை பட்டணத்துக்கு கூட்டு போய் வேலை வாங்கி கொடுப்பாங்களாம். சரி சரி, நாளைக்கு காலையிலேயே கிளம்புறேன். அந்த இரவு விக்னேஷ்க்கு தூக்கமே வரல. விமலா காட்டின நகைகள் தான் அவன் முன்னாடி வந்தது. அந்த நகைகள் எடுத்து போய் வித்து வாழ்க்கையில வசதிய நடத்தலான்னு யோசிப்பான். அது மட்டும் இல்லாம வாழ்ந்த நாள் எல்லாமே இன்னொரு கை கீழே வேலை செஞ்சு கஷ்டப்படணுமான்னு கூட யோசிப்பான். இப்படி நினைச்சு இரவு நேரத்தில் அந்த நகைகள் பெட்டியை எடுத்துட்டு போய் பின்னாடி கதவு மூலமா ஓடி போயிடுவான். கொஞ்சம் தூரத்துக்கு போன பிறகு ஒரு மரத்துக்கு கீழே போய் நின்னு, ரொம்ப தூரம் வந்துட்டேன் போல இருக்கு. என்னை யாரும் இங்க பார்க்கல. இப்போ இந்த பெட்டியோட நான் போனா என் மேல யாராவது சந்தேகப்படுவாங்க. சீக்கிரமா நகைங்களை பெட்டியிலிருந்து எடுத்துட்டா நல்லது. அப்படி நகைகள் பெட்டி வச்சிருக்கிறது விபத்துன்னு நினைச்சு நகைகள் மட்டும் தூக்கிட்டு போலாம்னு பெட்டிய திறந்து அதிர்ச்சியாவான் விக்னேஷ். அவன் எடுத்துட்டு வந்த அந்த பெட்டிக்குள்ள ஒரு கருப்பு தேள் இருக்கும். ஐயோ, என்ன இதுல தேள் இருக்கு? அது மறுபடியும் கொட்டிட்டா? ஐயோ, அந்த வலியை என்னால தாங்க முடியாது. அப்படி நினைச்சு மறுபடியும் எங்க அந்த தேளு குத்திருமோன்னு பயந்து நகைகள் பெட்டிய கீழே போட்டுடுவான். கீழே விழுந்த நகைகள் கூட தேளு கூட கீழே விழும். ஆனா அது நகரவே இல்ல. என்ன, இந்த தேள ஆடவே ஆடல? ஓ, பொம்மை தேளா? அது பொம்மை தேலுன்னு தெரிஞ்சு விக்னேஷ் அதை தட்டி விட்டு அந்த நகைகளை எடுத்துட்டு இருக்கும்போது அது கூட ஒரு கடிதம் கிடைக்கும். அது விமலா எழுதினது. அது இப்படி எழுதியிருக்கும்: இது பொம்மை தேலு ஆனதுனால ரொம்ப சந்தோஷப்படுற. தேலு மாதிரி தெரிஞ்சு குத்தாம இருந்தா நல்லது. ஆனா நல்ல பாம்பு மாதிரி தெரிஞ்சு விஷத்தை கக்கினா அது கஷ்டம். நேத்து நீ திருடனை வந்து எனக்கு எந்த கெட்டதும் செய்யல. இன்னைக்கு இந்த வீட்டுக்கு மாப்பிள்ள ஆகிற அவகாசம் இருந்தாலும் நீ இந்த நகைகளை திருடிட்டு போற. எங்க அப்பாக்கு பிடிச்சவனா இருந்தாலும் உன்ன மாதிரி ஒருத்தன் எனக்கு புருஷனா வராம ஓடி போறேன்னு நான் சந்தோஷப்படுறேன். இப்படி எழுதிருக்கும் அந்த கடிதத்துல. அவனை வீட்டு மாப்பிளைய பண்ணிக்கிறது தெரியாம இருந்த விக்னேஷ் அந்த கடிதத்தை படிச்ச உடனே அதிர்ச்சி ஆவான். ஐயோ, விமலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்ல வேலையா பார்த்து சந்தோஷமா இருந்திருக்கலாம். நானு இன்னைக்கு நான் திருடன்னு பேரு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணமே என்னோட சில்லறை திருட்டு புத்தி தான். விமலா எனக்கு நல்ல புத்தியை சொல்லி கொடுத்தா. அப்படி அவன் பண்ண தப்புக்கு வெக்கப்படுவான் விக்னேஷ். அவன் கொண்டு வந்த பெட்டிய திருப்பி கொடுத்து மன்னிப்ப கேட்டு அவன் வந்த வழியிலேயே திருப்பி போயிடணும்னு விமலா கிட்ட போவான். தண்ணி குடிக்க எழுந்திருச்ச விமலாவோட அப்பா அவனை பார்த்த உடனே சந்தேகமா, இந்த ராத்திரியில நகைப்பெட்டி எடுத்துக்கிட்டு எங்க போயிருந்தப்பா? அது என்னன்னா, அது நானு உண்மையிலே என்ன நடந்ததுன்னா... விக்னேஷ் பதில் சொல்ல முடியாம முழிச்சிட்டு இருக்கும்போது அங்க விமலா வந்து, அது ஒண்ணும் இல்லப்பா, என்னோட வளையல் வந்து குத்திட்டு இருந்தது. அது நகைகள் பெட்டியில வைக்கலாம்னு போனேன். ஆனா அதுக்குள்ள ஒரு தேலை எப்படி வந்ததுன்னே தெரியல. அது என்ன கடிக்கும் போது விக்னேஷ் வந்து என்ன காப்பாத்தி அந்த தேலை சாவடிக்க அந்த பெட்டிய வெளியே தூக்கிட்டு போனாங்க. ஓ, அப்படியா? நல்ல வேலை செஞ்சப்பா. உன்ன மாதிரி பையன் எனக்கு மாப்பிள்ளையா வந்தா என்னோட பொண்ணு கண்களை போல பாத்துப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ராத்திரி இந்த விஷயத்த தான் என் பொண்ணுக்கு சொன்னேன். உங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தா சொல்லுங்க, கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். அப்பா, கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா? எல்லாத்துக்குமே என் கல்யாணத்தோட முடிச்சு போடுறீங்க. எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும்னு சொன்னல. சரி ஆச்சுமா, யோசிச்சு சொல்லுங்க 2 பேரும். அப்படி சொல்லி அங்கல இருந்து போன பிறகு விமலா விக்னேஷ் கிட்ட வந்து, அப்படி என்ன முழிக்கிற, உள்ளவா? தேல முழுசா கொன்னுட்டியா? எதானாலும் பாதி பாதி கொல்றது தப்பு. நீ முழுசா கொன்னு இருந்தா உள்ளவா அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னான். அங்க அவனோட திருட்டு புத்திய தேலோட ஒப்பிட்டு பேசுறான்னு நினைச்சு விக்னேஷ், விமலா என்ன மன்னிச்சிடு. எனக்குள்ள இருக்கிற சில்லறை திருட்டு புத்திய இனியோட சாகடிச்சிடுறேன். இனிமே இப்படி செய்ய மாட்டேன். நான் மொத்தமா மாறிட்டேன். நீ என்ன மன்னிச்சா போதும். அப்படியா? மன்னிச்சா எல்லாம் சரியாயிடுமா? அப்போ திருடனா வந்து நீ திருட மாப்பிள்ளையா மாறி என் கைய புடிச்சிட்டு போனுன்னு நினைக்கிறாரு என் அப்பா. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்ல? விமலா வார்த்தைகளோட நோக்கத்தை தெரிஞ்ச விக்னேஷ் ரொம்ப சந்தோஷப்படுவான். உடனே, இந்த திருட்டு மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையா மாறி உங்க வீட்டுக்கு வந்திருக்கான்னு உங்க அப்பாக்கு சொல்லு விமலா. இதெல்லாம் ஒட்டி கேட்டுட்டு இருந்த ராஜையா அவங்க முன்னாடி வந்து, ஐயோ திருடர்களே, ஆச்சா உங்களது 2 பேரும் என்னமா நடிச்சுங்க? அப்படின்னா என் பொண்ணு தைரியம் ஜெயிச்சது. அவளே விரும்பியிருக்கான்னா நீ கண்டிப்பா நல்லவனா தான் இருப்ப. இனி யோசிக்காம உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன்.
அப்படி விமலாவை கல்யாணம் பண்ண விக்னேஷ் பட்டணத்தில் மாமனாரோட வியாபாரத்தை கவனிச்சு எல்லாத்துக்குமே உதவி பண்ணி நல்ல வியாபாரின்னு பேர் எடுப்பான். விமலா கல்யாணம் பண்ணதோட அவனோட பொறுப்பு முடிஞ்சதுன்னு நினைச்சு ஓய்வெடுப்பான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் புது கதைகளுக்காக எங்க நியூ ஸ்டோரிஸ் புக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.